என் அன்பு குழந்தையே, ஏன் இந்த மனக்குழப்பத்தோடு இருக்கிறாய்? தமிழ் புத்தாண்டு அன்று உன் வீடு தேடி நான் வந்தேன். ஆனால் உன் மனக்குழப்பத்தால் வீட்டில் எதுவும் செய்யாமல் அமைதியாக விட்டுவிட்டாய். நான் வெறும் கையுடன் அன்று திரும்பி வந்தேன். ஏன் இந்த மனமாற்றம்? ஏன் இந்த குணமாற்றம்? மீண்டும் உன் வீடு தேடி நான் வருவேன், வருகின்ற ராமநவமி அன்று. நீ எனக்கு பெரிய படையல் போட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ராமனுடைய பிறந்த நாள் அன்று எனக்கு நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை மட்டும் செய். உன்னுடைய மனக்குழப்பமும் தீரும், நீயும் தெளிவாக மாறிவா. நான் எதிர்பார்ப்பது உன்னிடத்தில் தூய பக்தியை மட்டுமே. மனக்குழப்பத்தோடு நீ இருக்க வேண்டாம். அன்று எனக்கு துளசியில் அபிஷேகம் செய், போதும். சாய் சச்சரிதத்தை படி, இந்த இரண்டை மட்டும் செய். நான் உன் இல்லம் நோக்கி வரும்பொழுது எனக்கு ஒரு கிளாஸ் பால் மட்டும் வை, போதும். உன்னுடைய தூய அன்பிற்காக நான் வருகிறேன். என்னை மகிழ்வித்தால் உன்னை நான் மகிழ்விப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன். என்னை வெறுங்கையுடன் வெளியே அனுப்பாதே. காரணம், சாயப்பா உன்னை நம்பி வருகிறேன், நீ என்னை நம்பி வருகிறாய். நாம் இருவரும் இப்பொழுது சேர்ந்த பந்தம் இல்லை, பல காலமாக சேர்ந்த பாச பந்தம். நீ என்னுடைய பிள்ளை. நீ மனம் கலங்க வேண்டாம். அப்பாவோட ஆறுதல் உனக்கு எப்போதும் இருக்கும். கலங்காதே. இனி உனக்கு வேண்டியதை இந்த சாயப்பா செய்து தருகிறேன். இது நான் சொல்லும் உனக்கு வாக்குறுதி. ராமர் பிறந்த நாளில் நான் கொடுக்கும் வாக்குறுதி. ஓம் சாய்.